ஓகே, துரைகரா சார், நீங்கள் கூறியது போலவே பாரதிய ஜனதா கட்சியோட அந்த அரசியல் தேர்தல் வியூகம் என்பது வந்து நாடு முழுவதும் வந்து ஒரு மிகுந்த ஒரு வெற்றிகரமான ஒரு மாடலாக இன்னைக்கு இருக்குது. அதை வந்து மறுக்க முடியாது. அது மத்திய அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவர்களுக்கு வெற்றிக்கான அந்த வியூகம், சோசியல் இன்ஜினியரிங், அந்த கட்சிகளோட பிரிப்பது, வாக்குகளை பிரிப்பதில் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து மற்ற அனைத்து கட்சிகளுக்குமே அது ஒரு சவால் விடும் வகையில் தான் அது வந்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அவர்கள் நம்புகிறார்கள். ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் உள்ளிட்ட இன்னைக்கு கூட செங்கோட்டையனுக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் இல்லை, பார்க்கல, அவர் கேட்டாரா தெரியல, அது வேற. இருந்த போதிலும் இவர்களை எல்லாம் ஆதரித்தவர்களே புறக்கணித்து விட்டு எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் ஆதரிப்பதற்கு என்ன காரணம் சார்? அவருக்கு மட்டும்தான் அது செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்களா? அவங்களுக்கும் உளவு பிரிவு மற்றும் அந்த தேர்தல் கணிப்பு வியூகம் வகுப்பாளர்கள் எல்லாருமே ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. அவங்க ஏன் இந்த டிடிவி, ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையனை வந்து பயன்படுத்தாமல் அவங்க வந்து ஒதுக்கி வச்சுட்டு இபிஎஸ் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பாரத பிரதமருடைய கோவை பயணம் என்பது முழுக்க முழுக்க அரசியல் பயணம், அதிகாரபூர்வ பயணம், அரசியல் பயணம் அல்ல. அதிகாரபூர்வமாக அரசு பயணம் வந்திருக்கிறார். விவசாயிகள் பிரச்சனை அது மட்டும்தான் அவருடைய அஜெண்டாவுல இருக்குது. அப்ப பிரதான எதிர்கட்சி என்கிற முறையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு, என்டிஏ அணியோடு கூட்டணி கட்சி என்கிற வகையிலும் அதிமுக அவருடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் சில கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறார். அரசியல் ரீதியாக அவர்கள் இருவரும் பேசினார்களா என்பதை திரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ தெரிவித்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது அரசியல் பயணம், அரசு பயணம். அரசு பயணம் என்கிற அடிப்படையில் வந்ததால் மற்ற கூட்டணி கட்சிகளோ மற்றவர்களோ அவரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்கல அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். வழக்கம் போல திரு ஜி.கே. வாசன் அவர்களோடு பாஜகவோடு மிக நெருக்கமாக தொடர்ந்து பயணித்து வருவதால் அவர் மட்டும் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம் நம்ம 2021 பல பதிவுல பேசியிருக்கோம். அமமுகவுக்கு மட்டுமே தென் மாவட்டங்கள்ல 40 தொகுதியில செல்வாக்கு இருக்கு, ஒரு 15 தொகுதிகள் கொடுங்க, அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்காத அளவுக்கு நம்ம அவர்களை நாம கூட்டணியில இணைச்சுக்குவோம் என்று திரு அமித்ஷா எடப்பாடியிடம் சொன்ன போது அது மறுத்து விட்டார். தொடர்ந்து இதை நான் பதிவு பண்ணிட்டு வர்றேன். இன்றைக்கு 2021 சட்டப்பேரவை தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தென் மாவட்டங்கள்ல ஒரு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல அமமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அது அதிமுக வெற்றியை பாதிக்கும் என்று மத்திய உளவுத்துறை எனக்கு தகவல் அனுப்பி இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலாக ஒரு 15 இடங்கள் கொடுத்தால் அந்த 15 இடங்களை டிடிவியினுடைய அமமுகவுக்கு கொடுத்து அவர்களை கூட்டணியில் இணைத்துக் கொள்வோம் என்பதற்கு முற்றும் முழுவதுமாக திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். அதனாலதான் பாதிப்பு. அப்போ ஆமா, 2021 அந்த அளவுக்கு டிடிவிக்கு மட்டுமே ஒரு 40 தொகுதினா திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் வாக்கு என்பது தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இன்னும் கூடுதலாக இருக்கிறது. இப்போ இருக்கா சார்? அது அப்ப இப்ப இருக்குதா? இருக்கு, இன்னும் இருக்கிறது. 2024 பாஜக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு 18% வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8% இவர்களுடைய ஆதரவு வாக்குகள் தான் டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில். இன்றைக்கு கூடுதலாக கே.ஏ. செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்கிறாரு. இப்ப அவருக்குமே ஒரு 2-3% ஆதரவு வாக்குகள் இருக்கும். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க 2024 தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒரு 21-22% கிடைச்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 18-19%. அப்ப இந்த வாக்குகள் மட்டுமே திமுகவை வீழ்த்துவதற்கு போதாது. இன்னும் ஒரு 8-10% வாக்குகள் வேணும். இந்த 8-10% வாக்குகள் தான் இப்ப வெளியில இருக்கிற திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு செங்கோட்டையன் போன்றவர்களுக்கான வாக்குகள். இதை உணர்ந்துதான் இந்த வாக்குகள் நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். எனவே இதற்கு இணையான வாக்குகளை தாவேகா தரும். எனவே தாவேகாவை எப்படியாவது கொண்டு வருவோம் என்று முயற்சித்தார்.
ஓஹோ. நீங்க சொன்ன மாதிரி இப்ப கூட பேசுவாங்க. ஆனால் அவங்க நிபந்தனை என்னன்னா, எங்களுடைய கொள்கை எதிரியான பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற எவருடனும் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு தான் தாவேகாவுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அப்போ தாவேகா வருகிறது, கண்ணன் இதை விட்டு முடிச்சிடுறேன். அப்ப தாவேகா வருகிறது, தாவேகாவை கொண்டு வருவோம் என்று திரு எடப்பாடி கருதுவது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏவை புறக்கணித்து விட்டு தான் அவர் வரணும். அந்த முடிவை அவர் எடுப்பாரா? தாவேகாவினுடைய அந்த கூட்டணி ஆட்சி என்கிற அந்த கருத்தாக்கத்திற்கு இவர் உடன்படுவாரா? மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இது இருக்கிறது.